பாட்டிலுக்கு 10 ரூபா காசு. ஆட்டை போட்ட வேண்டுமா? அரசாங்க சொத்தை ஆட்டை போட்டு வேண்டுமா? தமிழகத்திலே டாஸ்மார்க் மூலம் அளித்த கொள்ளையை இங்கே வந்து பணத்தை வரையறுங்கள். பணம் வேண்டுமா? மனித நேயம் வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த சாலையை பாருங்கள், சிமெண்ட் சாலைகள் கண்ணில் ஒத்திக்கொள்ள. அந்த செல்லு தான்டா வீட்டில் வச்சிருக்கேன், அந்த கடையில் போட்டார். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் நேரவர்களை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஆசையை காட்டி ஏமாற்றுபவர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள். நீதி கண்ணீர் வடிப்பதோடு நான் வீட்டுக்கு வீடு அரசாங்க வேலை வாங்கி தருகிறேன், சொந்த வீடு கட்டி தருகிறேன் என்ற பொய்யான வாக்குறுதியை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பினாமியின் தலைவர் கடந்த 25 ஆண்டுகளாக பதவியில் இருந்தார்களே, ஏன் அவர் வாக்களித்த மக்களுக்கு வீடு கொடுக்கவில்லை? அவரின் பினாமிக்கு இப்பொழுதுதான் வீடில்லாமல் இருப்பவர்கள் கண்ணில் படுகின்றனரா? இவரின் தலைவர் பொறுப்பில் இருந்தபோது வீட்டை வாங்கி தந்திருக்க வேண்டியதுதானே? இப்போதுதான் தொகுதி மக்கள் கண்ணுக்கு தெரிகிறார்களா? அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்றும் ஓட்டு போடும் மக்களும் வீட்டுக்கு வீடு சென்று அரசு வேலை வாங்கி தருகிறேன், வீடு கொடுக்கிறேன் என்று பொய் செல்வர் குப்புசாமி ஆதரியுங்கள். உங்களுடைய சின்னம் கொக்கர் 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 கொக்கர். தாய்மார்கள் வேட்பாளர் நேரு குப்புசாமி. யாரிடமும் அடிபடி மாட்டார். தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர். இப்பகுதி அனைத்து பகுதியும் தரமான சிமெண்ட் சாலைகள். கொஞ்சம் இருக்கிற போகிறோம்ப்பா அவன் 2 பாக்கெட் வச்சுனால என்னத்த வரேன் சார் இங்கே தான் போடுறோம் கட்டாசு வச்சுக்கிறேன்
உடன் சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். வணங்கண்ணா பார்த்துங்க